நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அம்மா, இதை விட ஒரு நல்ல ஒப்பந்தம் நமக்கு அமையுமா தெரியல. எந்த விதத்துல யோசிச்சாலும் லாபம் நமக்கு தானம்மா. சூர்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. என்னன்னு தெரியல, என் மனசு ரொம்ப பதறுது. எதுக்காக நல்லபடியா போயிட்டு இருக்க உன் கடையை பூட்டிட்டு நாம சும்மா உட்காரணும்? இல்ல வேண்டாம் சூர்யா, என் மனசு இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. அம்மா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதனால இப்ப நம்ம மாறுறது தப்பு இல்லைன்னு தோணுது. நீங்களே பாக்குறீங்களா, எத்தனையோ பேர் அவங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்தி வீட்லயே உட்கார்ந்தபடி சம்பாதிக்கிறாங்க. அதனால என்ன கேட்டா இதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கேட்டபடி இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம சம்மதிக்கலாம் தோணுது. இதோ பாருப்பா, முடிவெடுக்க வேண்டியது நீதான். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா நீ இது சம்பந்தமா ஒரு நல்ல முடிவா எடு. மற்றபடி உனக்கு சந்தோஷம்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். என்ன சரோஜா? சரிங்க அம்மா, அப்போ நான் இன்னைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இதுல சம்மதம் சொல்லிடுறேன். சந்தியா, நீங்களா? என்னங்க, உங்க கலைக்கு இவ்ளோ மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரியலங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு டீலிங்க்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னு சொல்லுங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட உங்க மனசுல என்ன இருக்குங்கறத நீங்க சொல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து எப்படிங்க உங்களால மறைக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த ஸ்வீட், இந்த கடை, இந்த கடாய், இதெல்லாம் தானே உங்களோட உலகமே. இதுதானே உங்களோட வாழ்க்கை. நீங்க சொல்றது உண்மைதான் சந்தியா. இந்த ஸ்வீட் செய்யறது வெறும் என்னோட வேலை மட்டும் இல்ல, அது என்னோட லட்சியம். இதுதான் என் வாழ்க்கை. ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம் இல்லையா சந்தியா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த பிள்ளையார் கோயில் தெருவில் அந்த ஸ்வீட் செய்ய முடியும் சொல்லுவோம்? 4 ரூபாய் அதிகமாக வந்தால் யாரு தான் வேணாம்னு சொல்லுவாங்க? இந்த கடையை நான் எதுக்காக திறந்தேன்? என் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது அதை எதுக்காக நான் விடணும்? அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு என் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே சரிங்க. இதுல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா எல்லாரும் விடவும் நான் தான் அதிகமா சந்தோஷப்படுவேன். ஆனா இதால உங்களுக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்ல. நீங்க உங்களோட கலையை விற்க போறீங்க. எனக்கு நல்லாவே தெரியுங்க இந்த மாதிரி நீங்க பண்றதுல உங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு. ஏனுங்க, நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க இந்த வேலைங்கிறது இது ஒரு சாதாரணமான வேலை கிடையாது, இது உங்களோட கனவுன்னு சொன்னீங்கல்ல. இது பாருங்க, யாரா இருந்தாலும் சந்தோஷமா அவங்களோட கனவுகளை தியாகம் பண்ண மாட்டாங்க.
அந்த வார்த்தைக்கு நீங்களும் விதி விலக்கு கிடையாதுங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, நீங்க பண்ற ஸ்வீட்டுக்கும் மத்தவங்க பண்ற ஸ்வீட்டுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, அது அடுத்தவங்க ஸ்வீட் தயார் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம என்னோட பாசத்தையும் ஸ்வீட்ல கலந்து கொடுப்பேன்னு சொன்னீங்க. இந்த லட்டு, ஜிலேபி, பாதுஷா இதெல்லாமே உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கீங்க. எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க? உங்களால அப்படி இருக்க முடியுமாங்க? உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. தயவு பண்ணி இந்த யோசனையை விட்டுருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வேலை பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். இங்க பாருங்க, பணத்தால உங்களுக்கு ஓய்வு கிடைக்கலாங்க, நம்ம குடும்பத்தோட தேவைகளும் பூர்த்தி ஆகும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க கொடுக்க போறது உங்களோட விலை மதிப்பு இல்லாத கலைங்க. தயவு பண்ணி உங்க மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. உங்களோட கனவை வித்து நீங்க பணம் சம்பாதிக்க தயாரா? உங்க குடும்பத்துக்காக இதை நீங்க தியாகமா பண்றீங்கன்னு சொன்னா கூட உங்க மனசாட்சியோட ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல கூட யாரும் சந்தோஷமா இல்லைங்க. ஏன்னா அவங்க உங்களோட சந்தோஷத்தை தான் கனவா நினைக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் சொல்றது புரியும். உங்களோட சந்தோஷம், உங்களோட நிம்மதி எல்லாமே இந்த கடையில தாங்க இருக்கு. இந்த ஸ்வீட் பண்றது உங்களோட வாழ்க்கை. தயவு பண்ணி இந்த கனவை விட்டு ஓடிடாதீங்க. சந்தியா, நீங்க சொன்னது ரொம்ப நேர்மையான நியாயமான விஷயம். இந்த கடை தான் என்னோட வாழ்க்கை, இது எனக்கு எல்லாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செய்யற ஒவ்வொரு ஸ்வீட்டையும் மக்கள் சாப்பிட்டு பாராட்டும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வார்த்தையில விவரிக்க முடியாத திருப்தி என் மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? இதுல நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் சந்தியா. நீங்களும் தானே உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை மாத்திக்கிட்டீங்க. உங்க சந்தோஷம், உங்க நிம்மதி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்க. குடும்பத்துக்காக உங்க லட்சியத்தையும் கனவையும் கூட வேணாம்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் இதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அதனாலதான் நானே இதுல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சந்தியா. என் குடும்ப தேவைகளை நான் தான் பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறேன். என் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு எப்படி உங்க கனவு முக்கியம் இல்லாம போச்சோ அதே மாதிரி எனக்கும் என் கனவு முக்கியம் இல்லை சந்தியா. என்னது? என்ன சொல்றீங்க நீங்க? இது எல்லாத்துக்கும் நடுவில் எதுக்காக நீங்க என்னோட கனவை பத்தி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் சந்தியா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? சுகம், துக்கம், சந்தோஷம், வேதனை இது எல்லாத்துலயும் நமக்கு சமபங்கு உண்டு இல்லை? உங்க கனவா இருந்தாலும் என் கனவா இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி தானே யோசிக்கணும். நீங்க உங்களோட சந்தோஷத்தையும் உங்க நிம்மதியையும் உங்க புகுந்த வீட்டுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல பிறந்த நான் இதை செஞ்சா தப்பா சந்தியா? இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் சந்தியா. அப்படி இருந்தும் உங்க கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னா ஒரே நிமிஷம் இருங்க. எப்போ இந்த பேனை நீங்க கையில் எடுக்கிறீங்களோ அப்ப நானும் இந்த கரண்டியை கையில் எடுப்பேன். உங்களோட கனவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா என் கனவு முடிஞ்சிருச்சு தான். இதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்னது இது? அம்மா, நம்ம
நம்ம நம்ம நம்ம ஊரை பத்தி பேப்பர்ல நிறைய விஷயம் போட்டிருக்காங்கம்மா. பாவம்மா, ஒருத்தங்க தனியா கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு திருட்டு பையன் வந்து கழுத்துல இருக்கிற செயின் அறுத்துட்டு போயிட்டானா. நான் மட்டும் ஒரு போலீஸ்காரனா இருந்திருந்தா அந்த திருட்டு பையனை பிடிச்சு அடிச்சிருப்பேன். ஆமா, இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. இனிமே நீயும் கவனமா கேட்டுக்க, சரியா? நகையெல்லாம் போட்டுட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. காலம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த திருட்டு பசங்கள நாசமா போயிடுவாங்க. நம்மள மாதிரி பொம்பளைங்களே ஏன் அவங்க அப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுட்டா கூட அதுல தப்பே இல்ல. அடாமா, அதுக்கப்புறம் சூரியனை வேற நிறைய சம்பாதிக்க போறாரு. அப்புறம் திருட்டு பசங்க நம்ம வீட்டையே தான் பாத்துட்டு இருப்பானுங்க. அம்மா பாத்து, என்னமாச்சு? என்ன பாத்துட்டு இருக்க? போய் மருந்து கொண்டு வா. கொண்டு வர. ஒண்ணு வேண்டாம், பேசாம உட்காரு. எனக்கு ஒன்றும் ஆகல, லேசாதான் வெட்டிக்கிச்சு. சரி, சொல்ல வந்ததை சொல்லு. அம்மா, சூர்யான் அந்த விஷயத்த சொன்னதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்கம்மா. ஏமா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? அப்படி என்னமா நடந்தது? என்னமா ஆச்சு? ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, புரியற விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றேன். இது ஒரு நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா? என் புள்ள சூர்யா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட சும்மாவே உட்கார்ந்தது இல்ல. கடையை திறக்காம அவன் இருந்ததும் இல்ல. அவனுக்கு ஜுரம் வந்தா கூட சரி, அவன் கடைக்குள்ள போய் உட்கார்ந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் போய் வேலை செஞ்சு அவன் ஜுரம் கூட குறைஞ்சிரும். அதை நானே என் கண்ணால பார்த்திருக்கேன். அப்படிப்பட்டவன் எப்படி அவனோட வேலையை விட முடியும்? இல்ல, என் புள்ள சூர்யா வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாம எப்பவும் இருக்கவே மாட்டான். அந்த கடை தான் என் பிள்ளைக்கு எல்லாமே. இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி அவனால அப்படியெல்லாம் சும்மாவே இருக்க முடியாது. ஐயோ அம்மா, என்ன நீங்க? அம்மா, இத்தனை வருஷங்களா நம்மள பாத்துக்கிட்டது, எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனது நம்ம சூர்யானந்த் தானே. அவன் அண்ணனுக்கு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூர்யானனுக்கும் இப்ப ஓய்வுங்கிறது தேவைதானே? உங்ககிட்ட யாருமா சொன்னது அண்ணன் எதுக்காக சும்மா இருக்கணும்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. வேணும்னா அவரு வேற ஏதாவது வேலை செய்யலாம். ஸ்வீட் செய்யலன்னா அவரு வேற ஏதாவது வேலை செய்யட்டும். இங்க பாருங்கம்மா, அவரு வீட்லயே உட்கார்ந்துகிட்டு நிறைய பணம் சம்பாதிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும்ல, வெளிநாட்டுல நடந்த அந்த சமையல் போட்டியில வேற அண்ணன் எவ்வளவோ லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. அதே மாதிரி வர்ற காலங்கள்லயும் அண்ணன் எவ்வளவோ லட்சம் சம்பாதிக்க முடியுமா? இங்க பாருங்கம்மா, பணம் சம்பாதிச்சாதான் நமக்கு நிம்மதி. அண்ணன் அதே பணத்தை வச்சு வேற வேலை கூட ஆரம்பிக்கலாம்லமா. நான் சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? அம்மா, இங்க பாருங்க, இப்ப எங்க புடவை கடை வேற ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குமா. வேணும்னா நாளைக்கே நம்ம சூர்யாண்ண எங்க கடைக்கு பக்கத்திலேயே ஒரு கட்பீஸ் கடையை திறந்து உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப வியாபாரம் நல்லா நடக்கும். அப்புறம் அம்மா, சின்ன முதலீடு அதிக சம்பாத்தியம். யோசிச்சு பாருங்கம்மா, நாளைக்கு எங்க கடைக்கு வந்து புடவை வாங்குறவங்க எல்லாம் அவங்க கண்டிப்பா பிளவுஸ், பெட்டிகோட் இதெல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவாங்கல்ல. அப்போ அந்த கடைக்கு போனா அதெல்லாம் நமக்கு தானே லாபம். அது சூர்யான கடை. ஆனா ரெண்டு பேரும் தனியா வியாபாரம் செய்யறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க துணையா இருக்கோமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்காமா சொல்லுங்க. சரியா தானே இருக்கு? ஆமா, உங்க கவலை இதோட விட்டு போயிரும்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. ஆமா, தயவு செஞ்சு யோசிங்கம்மா. இப்பவாவது சரிங்கம்மா, கொஞ்சமாவது. அம்மா, எதுக்கு கவலைப்படாதீங்க. அண்ணனோட வேலை ஸ்டாப் ஆகாது. இந்த உலகம் பூரா அவரை பத்தி நல்லாவே தெரியும். சொல்லப்போனா வெளிநாட்டுல கூட அவரோட ஸ்வீட்டை பத்தியும் ரெசிபியை பத்தியும் எல்லாரும் பேசுவாங்க. அவர் சும்மாவே வீட்டுல உட்காந்துக்கிட்டு 2 மடங்குக்கு மேல சம்பாதிக்கலாம். ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? சூர்யாவும் நல்லா யோசிச்சு எது நல்லதா படுதோ அதைத்தானே செய்வான். கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பத்தி தான் யோசிப்பான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற சரோஜா?
சூரியனோட போனை இங்கே விட்டுட்டாரு. அந்த ஆபீஸ்ல இருந்தா போன் வருது. அண்ணனுக்கு அந்த இடத்துல டீலிங்கை பத்தி பேசியிருந்தாங்கல்ல, அவர் தான் ஃபோன் பண்ணாரு. ஒரு நிமிஷம். மோகன் நெல்லு, போனை உன்னோட அண்ணிக்கிட்ட கொடு. சந்தியா, நீயே அவர்கிட்ட பேசு. சரிங்க அத்தை. ஹலோ அண்ணி வணக்கம். நீங்களா? உண்மையாலுமே என்னோட சார்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். நான் டைரக்டாவே உங்கள்கிட்ட வந்து நேர்ல பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல தான். ஆனா உங்க குரலை கேட்டதும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு ஸ்வீட்டான குரல் கண்டிப்பா அண்ணியோடதா தான் இருக்கும்னு நினைச்சேன். நான் உண்மையாவே சொல்றேன், பெரியவங்க சொன்னது உண்மைதான். ஒரு ஆம்பளை வாழ்க்கையில வெற்றி அடையறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பான்றது நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். சூர்யா சார்ட்ட நான் முதல்ல பேசும்போது என் முகத்துக்கு நேரா முடியாதுன்னே சொல்லிட்டாரு. இந்த டீலிங்கே வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா அண்ணி எனக்கு முழுசா நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க தான் போய் அவர்கிட்ட இத பத்தி பேசியிருப்பீங்கன்னு. அதனாலதான் எனக்கு போன் பண்ணி அதுக்கு சம்மதம்னு சொன்னாரு. டீலுக்கும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் சந்தியா அண்ணி உங்களுக்கு இப்ப எதுக்காக போன் பண்ணிருக்கேன்னா, அப்புறம் சந்தியா அண்ணி இன்னைக்கு நைட்டு 8:30 மணி போல அவரு எங்க ஆபீஸ்க்கு வந்தாருன்னா அப்ப அந்த கான்ட்ராக்ட்ல அவரு சைன் பண்ணிடுவாரு. இந்த கான்ட்ராக்ட்லாம் சின்ன ஃபார்மாலிட்டி தான், ஆனா இத செய்யணும். இதுக்கப்புறமா தினமும் நிம்மதியா ஒரு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கலாம். அவருக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடும். அதனால அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்ததும் இன்ஃபார்ம் பண்றேன். சரி, ரொம்ப நன்றி அண்ணி. ஃபோன் பண்ணது யார் சந்தியா? அண்ணா அது வந்து அந்த ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்டர் பத்தி பேச வந்தாரே, அவர் தான். அப்படியா? அது அது வந்து அவர் இன்னைக்கு உங்களை ராத்திரி 8:30 மணிக்கு அவங்களோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக. சரி, ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லையாப்பா? ஆனா சூர்யா, இன்னைக்கு பண்டிகை நாள் இல்லையா? சாயங்காலம் பூஜை வேற இருக்கு. இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். கஸ்டமருங்க வேற. பரவாயில்லம்மா, பூஜை தான் 7 மணிக்கு முடிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாங்கண்ணே, இந்த வருஷம் நம்ம ரொம்ப அற்புதமா பண்டிகையை கொண்டாட போறோம். இந்த மொத்த ஊரும் மொத்த ஏரியாவும் எல்லாருமே மூக்கு மேல விரல வச்சு நம்ம பண்டிகையை பார்க்க போறாங்க. ஜாம் ஜாம்னு கொண்டாடணும். மோகன், நீ பல்கா லீவ் போட்டுரு. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, என்னது? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. ஞாபகம் இல்லையா? வருஷம் நீங்க லட்சுமி பூஜைக்கான பொருளை என்னதான் நம்ம வாங்க சொல்லுவீங்க? வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தல, அதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். போப்பா, போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. மோகன், நீயும் அண்ணன் கூட சேர்ந்து போயிட்டு வா. ஆமா, அப்படி என்னதான் பண்ற? நாள் முழுக்க அந்த பெட்டியை மடியில வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ணுவியோ தெரியல. ஆமா, இந்த வேலை செய்ய தானே எனக்கு பணம் கிடைக்குது. எனக்கு ஆஃபீஸ் வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் நான் இப்பவே முடிச்சே ஆகணுமா? நான் கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அத்தை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அத்தை. ஒருவேளை உங்களுக்கு இதுல சம்மதம்னா இவர் கூட நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா சந்தியா, நீயும் போயிட்டு வா. நாங்க போயிட்டு வரோம் அத்தை.